தாய் வீடு ஆகஸ்ட் 2023. சீனாவில் சில நாட்கள். எழுதியவர் சி. நற்குணலிங்கம். வாசிப்பவர் சிவசங்கரன். சீனா, சைனா என்று பொதுவாக அழைக்கப்படும் சீன மக்கள் குடியரசு கிழக்காசியாவில் உள்ள நாடாகும். ஆசிய பிராந்தியத்தின் பிரதான வல்லாதிக்க நாடாகும். சீனாவின் கிழக்கில் வடகொரியாவும், வடக்கில் மங்கோலியாவும், மேற்கிலும் தென்மேற்கிலும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூட்டான் நாடுகளும், தெற்கில் மியான்மார், லாவோஸ் நாடுகளும் சூழ உள்ளன. ஆசியாவில் பரப்பளவில் 3வது பெரிய நாடாகும். உலகளாவிய ரீதியில் சீனா மக்கள் தொகையை அதிகம் கொண்டுள்ள நாடாகும். இதன் தலைநகர் பீஜிங், வர்த்தக தலைநகர் ஷாங்காய். ஆட்சி மொழி சீன மொழி, சைனீஸ். பிராந்திய மொழிகள் மொங்கோலியம், திபெத்தியம், உய்கூர். இந்நாட்டின் நாணய அலகு யுவான். இதன் பரப்பளவு 9,616,400 சதுர கிலோமீட்டர் ஆகும். சீனாவின் ஆளும் கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி காணப்படுகின்றது. உலகின் மிக பழைய நாகரிகங்களில் ஒன்றான பண்டைய சீன நாகரிகம் வடசீன சமவெளியூடாக பாயும் மஞ்சள் ஆற்றங்கரையில் உருவாகி வளர்ந்தது. 1911ஆம் ஆண்டில் சீன குடியரசு உருவாக்கப்பட்டது. சீனா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிலையான உறுப்புரிமையை கொண்டுள்ளது. இது ஒரு அணு ஆயுத நாடாக இருப்பதுடன் உலகின் மிக பெரிய நிலையான பாதுகாப்பு படையையும் கொண்டுள்ளது. பாதுகாப்புக்கான செலவீனத்தை பொறுத்தவரை சீனா 4வது இடத்தை வகிக்கின்றது. அதிகரித்து வரும் வயதானவர்கள் வீதம், விரிவடைந்து வரும் வருமான இடைவெளி, சூழல் தரம் குறைதல் என்பன சீனா எதிர்நோக்கும் சில பிரச்சனைகளாகும். இங்கு வாழும் மக்கள் தொகை 137 கோடியாகும். உலகில் சனத்தொகை கூடிய நாடுகளில் இது முதலிடம் வகிக்கிறது. இங்கு வாழும் மக்களில் 93% ஹன் இனத்தவர்கள். பௌத்த மதத்தை பின்பற்றுவோரும் உலர். சீன மக்கள் கடவுள் நம்பிக்கை குறைவானவர்களாக காணப்படுகின்றனர். சீன மொழி இந்நாட்டில் பேசப்படும் மொழியும் அதிகாரப்பூர்வ மொழியுமாகும். இம்மொழியை அடிப்படையாக கொண்ட பல வட்டார மொழிகள் சீனாவில் பேசப்படுகின்றது. இதில் ஒன்றான மாண்டரின் சீன மொழி உலகில் அதிக மக்கள் பேசும் மொழி என்ற சிறப்பை கொண்டுள்ளது. பெரும்பாலான சீன மக்களுக்கு ஆங்கில மொழி தெரியாது. அவர்கள் தமது சொந்த மொழியை மட்டும் தான் பயன்படுத்துகிறார்கள். இதன் தேசிய மலர் திராட்சை பூ ஆகும். சீன புத்தாண்டு பெரும்பாலும் பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படும். அதிகாரப்பூர்வமாக 3 நாட்கள் கொண்டாட்டம் நீடிக்கும். இதைவிட இலாந்தர் பண்டிகையும் கொண்டாடுவார்கள். இது வர்ணமயமான விழா. இது புத்தாண்டு கொண்டாட்டங்களின் முடிவை குறிக்கும். சிங்மிங் நிகழ்வு ஏப்ரலில் நடக்கும். சீன குடும்பங்கள் மறைந்த தம் உறவினர்களின் கல்லறையை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியாகும். டிராகன் படகு திருவிழா யூன் மாதத்தில் கோங்கோங்கில் நடைபெறும். குழுக்களாக படகு செலுத்தும் போட்டி இவ்விழாவின் ஒரு அங்கமாக நடைபெறும். சீனாவின் சனத்தொகையை குறைக்கும் நோக்கில் சீனாவில் ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை என்ற சட்டம் 1970 கொண்டு வரப்பட்டது. பின்னர் அருகி வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை காரணமாக ஒரு குழந்தை திட்டம் தளர்த்தப்பட்டு தம்பதியினர் 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் ஒரு குழந்தையைத்தான் விரும்பி பெறுகிறார்கள். உலகில் உள்ள நாடுகளில் முதியவர்கள் அதிகம் வாழும் நாடு. இங்கு 65 வயதுக்கு மேற்பட்டவர்களாக 114 மில்லியன் மக்கள் உள்ளனர். 2030 400 மில்லியன் மக்கள் 65 வயதை கடந்தவர்களாக இருப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதியவர்கள் தனித்து விடப்படும் சிக்கல்கள் நிறைந்த நாடாகவும் சீனா விளங்குகிறது. உலகிலேயே சீனாவில்தான் துவிச்சக்கர வண்டிகள் அதிகம். காற்றால் மாசடைதல்
இங்குதான் அதிகம். புதிதாக திருமணம் முடித்தவர்கள் சொந்த வீட்டில்தான் வாழ முடியும். மணமகன் வீடு, கார் என்பவற்றையும் மணமகள் தளபாடங்கள் என்பவற்றையும் கையளிக்க வேண்டும். இதன் மூலம் வாழ்வு சிறப்பாக அமையும் என நம்புகிறார்கள். சீனாவில் தற்போது விவாகரத்து செய்து கொள்ளும் தம்பதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நாளுக்கு சராசரி 5000 விவாகரத்து வழக்குகள் பதிவாகின்றன. விவாகரத்து அதிகமாக இருக்கும் பகுதிகளில் பீஜிங் நகரம் 8வது இடத்திலும் ஷாங்காய் நகரம் 6வது இடத்திலும் உள்ளன. கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக வேறு வேறு இடங்களில் வேலை பார்ப்பதால் குடும்ப உறவுகளில் நிலைத்தன்மையற்று விடுதல் திருமண உறவை முறிக்கும் அளவுக்கு சென்று விடுகிறது. சீனர்கள் தமது அதிர்ஷ்ட இலக்கமாக 8ஐயும் துரதிர்ஷ்ட இலக்கமாக 6ஐயும் கொண்டுள்ளனர். இவ்விலக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுவோரும் உளர். சீனா வாங்குதிறன் அடிப்படையிலும் ஏற்றுமதியிலும் உலகில் 2வது இடத்திலும் இறக்குமதியில் 3வது இடத்திலும் உள்ளது. சீன பண்பாடு மிகவும் பழமையானது. சீனாவின் தேசிய விலங்கு சீன டிராகன், சைனீஸ் டிராகன். இந்நாட்டின் எழுத்துக்களை பொறுத்தமட்டில் ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதனால் எழுத்துக்கள் 50,000த்திற்கும் மேலாக உள்ளது. சீனாவில் மாகாணங்கள் என்பது சீன மொழியில் ஷெங் எனப்படும். மக்கள் சீன குடியரசில் 23 மாகாண மட்ட நிர்வாக பிரிவுகளில் 22 நிர்வாக பிரிவுகள் சீன அரசின் கீழ் உள்ளன. கட்டுவதில் வல்லவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அடுக்கு தொகுதி போன்றவற்றை கட்டினார்கள். கட்டடம் கட்டும் பொழுது பெங்சுய் என்ற சாத்திரத்தை பின்பற்றி கொண்டே கட்டினார்கள். 5 நட்சத்திரங்களுடைய செங்கொடி தேசிய கொடியாகும். கொடியின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையே விகிதாச்சாரம் 3:2 ஆகும். அதன் சிவப்பு நிறமானது புரட்சியை குறிக்கிறது. கொடியின் மேல் கோணத்தில் உள்ள 5 நட்சத்திரங்களும் மஞ்சள் நிறமுடையவை. 4 நட்சத்திரங்களும் ஒரு பெரிய நட்சத்திரமும் உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான புரட்சிகர மக்களின் பெரும் ஒற்றுமையை இது எடுத்துக் காட்டுகிறது. நாட்டின் தேசிய இலட்சணையானது தேசிய கொடி, சியன் ஆன்மென், வாயிற் கோபுரம், சக்கரம், கோதுமை கதிர் ஆகியவற்றை கொண்டுள்ளது. சீன மக்கள் மே 4 இயக்கம் முதல் நடத்தி வரும் புதிய ஜனநாயக புரட்சி போராட்டத்தையும் தொழிலாளர் வர்க்கத்தின் தலைமையிலான தொழிலாளர் விவசாயிகள் தோழமையை அடிப்படையாக கொண்ட மக்கள் ஜனநாயக சர்வாதிகார நவசீனாவின் பிறப்பையும் இவை எடுத்து காட்டுகின்றது. நாட்டின் நாட்டுப்பண் தொண்டர் படையணியின் வகுப்பு இசை என்பது அதன் பெயராகும். இது 1935 இயற்றப்பட்டது. நாடக ஆசிரியர் தியன் ஹான் தேசிய கீதத்தை எழுதினார். சீன தேசிய விடுதலையின் ஊதுகுழலாக இது அமைக்கப்பட்டது. இக்கீதத்தின் முதல் வரி அடிமையாக வாழ மறுக்கும் மக்களே பொங்கி எழுவீர் என தொடங்குகிறது. சுற்றுலாவிற்கு பெயர் பெற்று வரும் நாடாக உள்ளது. மார்ச், ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர் வரையான மாதங்கள் சுற்றுலாவுக்கு சிறந்தது. பகல் வெப்பநிலை 20 முதல் 30 செல்சியஸ் வரை இருக்கும். இரவில் வெப்பநிலை குறைவாக காணப்படும். Forbidden City, Palace Complex with Museum, Emperor Qinshi Mausoleum Site Museum, Summer Palace, Temple of Heaven, the Bond famed waterside, Walkway with the City, Potala Palace, Tiananmen Square, U Garden, Classical Garden, Lee River ஆகிய இடங்கள் பார்த்து மகிழக்கூடியவையாகும். இவற்றை விட சீனாவில் பிரசித்தி பெற்ற கோபுரங்களை காணலாம். 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சீனாவின் புகழ்பெற்ற புரோசலின் கோபுரம் தற்போது வாஜிலிங் என்ற செல்வந்தரால் புனருத்தரணம் செய்யப்பட்டு அழகாக காணப்படுகின்றது. அத்துடன் சீனாவின் தலைநகரான பீஜிங் நகரிலிருந்து
1500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வர்த்தக இடமாக விளங்கும் ஷாங்காயில் உலகில் 2வது உயரமான ஷாங்காய் கோபுரம் காணப்படுகின்றது. இதன் உயரம் 632 கிலோமீட்டர் ஆகும். இதன் பரப்பளவு 6341 சதுர கிலோமீட்டர் ஆகும். உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் சீனாவில் உள்ளது. இதன் நேரடி கருத்து நீண்ட நகர்கோட்டை என்பதாகும். இது சி குவாங்சி என்ற மன்னன் காலத்தில் அமைக்கப்பட்டது. சீன பெருஞ்சுவர் அந்த நாட்டின் இயலுமை மற்றும் தொன்மையை கூறுகிறது. கிபி 221ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. கிழக்கே ஹேபாய் மாகாணம் ஷாங்குவானில் தொடங்கி மேற்கில் லோப்னூர் வரையில் பிரதான சுவர், கிளைச்சுவர் என சுமார் 8850 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரம்மாண்டமாய் நீள்கிறது. சுவரின் உயரம் 25 அடி. சுவர்களுக்கு மத்தியில் உள்ள பாதையின் அகலம் 20 அடி, சில இடங்களில் 15 அடி. இதுவரையான உலகின் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களில் இதுவே மிகப்பெரியதாகும். 6ஆம் நூற்றாண்டில் முதல் மங்கோலியாவில் இருந்தும் வந்த சியோங்கன்களின் படையெடுப்புகளில் இருந்து சீன பேரரசை காப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட அரண். சுவரின் கட்டுமான பணிகளின் போது பலர் இறந்த காரணத்தால் இச்சுவர் உலகின் அதிநீளமான மயானம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இச்சுவரில் 30% சேதமடைந்துள்ளதாக பீஜிங் டைம்ஸ் ஆய்வு தெரிவித்துள்ளது. இதனை பார்க்க பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். சுவரை முழுமையாக நடந்து பார்ப்பது கடினம் என்பதால் கட்டணம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்று ஒரு தொகுதியை கேபிளில் சென்று பார்த்து மீதியை நடந்தும் பார்க்கலாம். நான் இதை பார்த்து வியந்ததுடன் உலக அதிசயம் ஒன்றை பார்க்க கிடைத்தமையை இட்டு மகிழ்ச்சியும் அடைந்தேன். சீனாவின் நிலப்பரப்பில் 2/3 பங்கு மலைப்பாங்கான நிலமாகும். உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் சீனா உரிமை கோரும் திபெத் மற்றும் நேபாள எல்லையில் அமைந்துள்ளது. இமயமலை தொடர் சீன இந்தியா எல்லையில் உள்ளது. இது தவிர குன்லன், தியான்சன், தாங்குலா, சின்லின், தைஹான், சிலியன், ஹெந்துவான் என்பவை சீனாவின் முக்கிய மலைகளாகும். இங்கு 1500க்கும் அதிகமான ஆறுகள் பாய்கின்றன. யாங்சி ஆறு ஆசியாவில் மிக நீளமானது, உலகில் 3வது நீளமானது. குவாங்கோ நதி, மஞ்சள் ஆறு உலகில் 6வது நீளமான நதி. இதில் நாம் பயணம் செய்து நதியை வலம் வரலாம். மேற்கு சீனாவின் சிங்ஹாய் மாகாணத்தில் உள்ள பாயன்ஹர் மலைத்தொடரில் தோன்றி 9 மாகாணங்கள் வழியாக 5464 கிலோமீட்டர் தொலைவு ஓடி பொகாய் கடலில் கலக்கிறது. மஞ்சளாறு சீன நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. சீனாவின் துயரம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. விவசாயம், மின்சார உற்பத்திக்கு இந்நீர் பயன்படுகிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட சீன நாட்டை சுற்றுலா பயணிகள் விட்ட பாடில்லை. நன்றி.